கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 1:2. But his delight is in the law of the Lord, and in his law doth the meditate day and night. Psalms 1:2. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மகிழ்ச்சிகரமான இந்த 3வது மாதத்தின் முதல் நாளிலே காட் கூசிஸ் மினிஸ்ட்ரி சார்பாக தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே உங்கள் முன்பாக சென்று எல்லா தடைகளையும் அகற்றுவார் என்று விசுவாசித்து அதை உறுதிப்படுத்துகிறேன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் தயவும் உங்களோடு இருக்க வாழ்த்துகிறேன். இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று சகல தடைகளையும் நீக்கி நாம் ஜெயம் கொள்ளும்படியாக, நாம் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கும்படியாக அவர் நமக்கு உதவி செய்வார். தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை எல்லா சூழ்நிலைகளிலும் துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் உங்களை ஒப்பு கொடுங்கள். அவருடைய இரக்கம் பெரியது. தொடர்ந்து அவர் உங்களை நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக காட் கூசிஸ் மினிஸ்ட்ரியில் இருந்து உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளுமே வேதவசன தியானத்திற்காக ரோமர் எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், ரோமர் 8:32 வாசிக்கிறேன். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? பிரியமானவர்களே, பிதாவும் தேவம் தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் இயேசு கிறிஸ்துவை நமக்காக சிலுவையிலே அவர் ஒப்பு கொடுத்தார். அவரையே சொந்த குமாரனை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசுவோடு கூட சகல காரியங்களும் நமக்கு செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்காக செய்து முடித்திருக்கிறார். கர்த்தர் நம்மத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. தொடர்ந்து மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இதமாக சொல்கிறது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பிரியமானவர்களே, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நன்மையானவர்களை தருவது அதிக நிச்சயமாக இருக்கு. பிரியமானவர்களே, இங்கே நாம் பலரும் பல காரியத்தை சொல்லி தேவ சமூகத்தில் பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மையான காரியங்களை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். அது செய்வது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு மறுபடியும் தருகிற நல்ல தேவனாக அவர் காணப்படுகிறார். சங்கீதம் 91:15 சொல்லப்பட்டிருக்கிறது விதமாக, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். இன்னைக்கு அநேக காரியங்களுக்கு இங்கே ஜெபித்து விட்டு எனக்கு ஒரு மறு உத்தரவு கிடைக்கவில்லை என்று சொல்லி பாரத்தோடு காணப்படலாம். வசனம் சொல்கிறது விதமாக, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். உங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்கிற நல்ல ஆண்டவர். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதுபோல் சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாயா 41:17 விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். சில நேரத்தில் நினைச்சு பார்க்கலாம், இவ்வளவு நாளா ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன், சில நேரத்தில் நான் கைவிடப்பட்டது போல காணப்படுகிறேனே என்று நீங்க சிந்திக்கலாம். பிரியமானவர்களே, வசனம் சொல்கிறது, கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன்.
உங்களை ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார் பிரியமானவர்களே. உங்களை கைவிடாத தேவன் உங்களோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 65 அதிகாரம் 24 வாக்கியம் விதமாக சொல்கிறது, அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். பிரியமானவர்களே, நீங்க சில காரியத்துக்கு ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, நீங்க பேசும்போதே ஆண்டு கேட்பாராமா. உள்ளத்தின் வாஞ்ச, உங்க உள்ளத்தின் விருப்பத்தை எல்லாம் அறிந்திருக்கிற நல்ல ஆண்டவர் பேசும்போதே கேட்டு அவர் மறுபடி கொடுக்கிற ஆண்டவராகவே காணப்படுகிறார். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல எரேமியா 3 அதிகாரம் 21 வசனம் விதமாக சொல்கிறது, அழுது கொண்டு விண்ணப்பம் செய்யும் சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களிலே கேட்கப்படும். அதாவது நீங்க அழுது புலம்பிக் கொண்டு ஏறெடுக்கப்படுகிற விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார். பிரியமானவர்களே, அவர் உங்கள் விண்ணப்பத்திற்கு மெய்யாகவே பதில் தருகிற தேவனாகவே காணப்படுகிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு அவர் செய்வாராக. அதுபோல எரேமியா 29:11 விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கின்ற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்க எதிர்பார்த்திருக்கின்ற முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அநேக நாட்களாக ஜெபித்து காத்திருக்கிற நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, நீங்க வெகு நாளாக காத்திருக்கிற விஷயத்தின் மேலே ஆண்டவர் சீக்கிரமாய் உங்களுக்கு அவர் மறுபடி செய்ய போகிறார். அதனால எதை நினைத்து கலங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. தேவ சமூகத்தில் நம்ம முற்றுமாக தாழ்த்திப்பு கொடுத்து ஆண்டவர் கிரியை செய்யும் வரைக்கும் நாம் காத்திருந்து ஜெபிப்போம் என்று சொன்னால் மெய்யாகவே உங்களுக்காக கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அவர் செய்ய நினைத்த காரியங்கள் ஒன்றுமே ஒரு நாளும் அது தடைபடுவதில்லை. பிரியமானவர்களே, தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ சொல்லப்பட்டிருக்கிறது, எரேமியா 29 அதிகாரம் 13 வசனத்தில் விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடினீர்கள், ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நம்ம தேடணும். எப்படி தேடணுமாமா? முழு இதயத்தோடு தேடணும், அரைகுறை மனசோடு அல்ல. பிரியமானவர்களே, முழு இதயத்தோடு தேடுவீரன்னு சொன்னார். ஆண்டவரே, என்னை எப்படியாவது விடுவிக்கணும்ப்பா, என்னை எப்படியாவது உயர்த்தணும் ஆண்டவரே, என் நிந்தைகளை மாற்ற வேண்டுமே ஆண்டவரே என்று சொல்லி முழு மனதோடு அவர் தேடும்போது வசனம் சொல்கிறது, என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நம்ம ஜெபத்தில் ஆராதனையில் அவர்களை கண்டு அடைய வேண்டும். பிரியமானவர்களே, ஆத்மாவில் போராடி ஜெபிக்கும் போது நாம் தேவ சமூகத்தில் சில மறுபடிகளை பெற்றுக்கொள்கிறோம் அல்லவா? அதுபோல் நாம் போராடி ஜெபிக்கும் போது கர்த்தர் மெய்யாகவே சில வசனங்களை கொடுத்து நம்மளை அநேக தடவை நம்ம தேற்றி இருக்கிறார் அல்லவா? சோத்திரம். அதுபோல இந்த நாட்களிலே அவர் உங்களுக்கு மறுபடி கண்டிப்பாக உங்களுக்கு மறுபடி தருவார். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். அதுபோல் சொல்லப்பட்டிருக்கிறது, மத்தேயு 6 அதிகாரம் 6 வசனத்தில் நான் பார்க்க முடியும், உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கின்ற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்போது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாக உனக்கு பதிலளிப்பார். அதாவது நம்ம ஜெபத்தில் என்ன செய்யணுமாமா? கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்போது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். பிரியமானவர்களே, அநேக நாட்களாக அவன் ஜெபித்து இங்கே தளர்ந்து மனசு மடுத்து போயிருக்கலாம். இந்த நாட்களிலே அவர் வெளியரங்கமாக பதிலை தருகிற நாட்கள் ஏற்றம் அருகில் வந்திருக்குது. பிரியமானவர்களே, கவலைப்பட வேண்டாம். வெளியரங்கமாக அந்த பிதாவான் தேவம் பதிலளிக்க போகிறார். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அதுபோல மத்தேயு 6 அதிகாரம் 8 வசனத்தில் விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் தேவைகளை நன்றாக அறிந்திருக்கிற ஆண்டவர். சோத்திரம். நம்ம கேட்கும் போதே, நம்ம பேசும்போதே கேட்கிறார். தேவைகளை நன்றாக அறிந்திருக்கிற ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாகவே அவர் பதில் தருவார். பிரியமானவர்களே, அதனால் நம்ம என்ன தேவ சமூகத்தில் பொறுமையோடு காத்திருந்து நம்ம கேட்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. பொறுமையோடு நம்ம காத்திருக்க வேண்டும். கர்த்தர் மெய்யாகவே அற்புதங்களை செய்வார். வசனம் சொல்கிறது, மத்தேயு 7:8 விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். தேவனர்களே, அதாவது கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை நோக்கி, ஆண்டவரே, என் காரியங்களை விதமாக இருக்கிறதப்பா, எனக்காக ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது கண்டிப்பாக அதை இங்கே பெற்றுக்கொள்கிறீர்கள். தேடுகிறவன் கண்டடைவான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒருமனப்பட்ட ஜெபம் நமக்கு தேவை. ஐக்கியதை உள்ள ஒரு ஜெபம் நமக்கு தேவையாக இருக்குது. பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். அதுபோல் பார்க்க முடியும், மத்தேயு 18 அதிகாரம் 19 வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்கிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால்
அது அவர்களுக்கு உண்டாகும். இங்க ஒரு மனத்தோட ஜெபத்தை குறிக்கிறது. ஒரு மனப்பட்டு நம்ம கேட்கும்போது, ஒரு மனதோடு ஐக்கியத்தோடு நம்ம கேட்கும் பொழுது அந்த விஷயத்தின் மேல கர்த்தர் கண்டிப்பாக அற்புதம் செய்கிறார். 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்கிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியில ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். அது கண்டிப்பாகவே உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாகவே இங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்திலுமே கர்த்தர் சீக்கிரமா மறுபடியும் செய்ய போகிறார். ஸ்தோத்திரம். அதுபோல பார்க்க முடியும் பிரியமானவர்களே, மத்தேயு 21 விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை எல்லாம் கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். விசுவாசம் உள்ளவராக நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக அது எல்லாவற்றையுமே தேவசமத்தில் பெற்றுக்கொள்வோம். அது நம்ம கேட்கும்போது என்ன கேட்கணுமாமா? விசுவாசம் உள்ளவராக நம்ம கேட்கும்போது அதை கண்டிப்பாக தேவசமத்திலே நாம் பெற்றுக்கொள்வோம். தேவநாத மகிமை உண்டாகட்டும். ஆயுதம் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 18 பார்க்க முடியும். தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்திலே நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாதிருப்பாரோ? பிரியமானவர்களே, இரவும் பகலுமாக தேவசமத்தில் இங்கே கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. அநேக குடும்ப காரியத்தை, பிள்ளைகளை படிப்பு காரியங்கள், நன்மைக்கான காரியங்கள், திருமண காரியங்கள், பல பல காரியத்தை சொல்லி இரவும் பகலுமாக ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டுமே என்று சொல்லி நீங்க காத்திருக்கிற அல்லவா? மெய்யாகவே ஆண்டவர் இந்த நாட்களிலே வர நாட்களில் உங்களுக்காக அவர் அற்புதம் செய்ய போகிறார். ஸ்தோத்திரம். உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது. வசனம் சொல்கிறது, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாதிருப்பாரோ? நிச்சயமாகவே உங்களுக்கு அவர் நியாயம் செய்வார். பிரியமானவர்களே, நம்ம காத்திருந்து தேவசமத்தில் கேட்டுக்கொண்ட எல்லா விஷயத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம். பிரியமான தேவசமத்தில் முற்றுமா தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாம். நம்ம ஜெபத்தில் தரித்திருக்க நம்மளை ஒன்று கூட நம்ம ஒப்பு கொடுக்கலாம். விசுவாசத்தோடு ஜெபிக்க ஒப்பு கொடுக்கலாம். சோத்திரம். கர்த்தர் நம்மத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஒரு வாக்கு நாம் ஜெபம் செய்து நிறைவு செய்வோம். கர்த்தாவே சோத்திரம் அப்பா, அந்த நாளிலே எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற காரியத்தை குறித்து சில காரியத்தை தேவ சமூகத்தில் நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. இசப்பா, முற்றிலுமாக சமூகத்தில் தாழ்த்தி போய் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எதெல்லாம் விசுவாசத்தோடு ஜெபத்தில் இவர்கள் கேட்டுக்கொண்டார்களோ எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள தேவ ஆவியானவர் உதவி செய்வீராகப்பா. இந்த நாட்கள் முதல் புதிய வாதல்கள், புதிய மண்டலங்கள் திறந்து வருவதாக, தடைகள் எல்லாம் நீங்கி போவதாக. கர்த்தாவே, நீங்க அற்புதம் செய்யணுமே, கிருபையினால் பொதியணுமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகாபரி விடுதலைகள் உண்டாகட்டுங்க தாவே. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அதிகாரப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராகப்பா. விசுவாசம் உள்ளவராக ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள் சொல்லியிருக்கீங்கப்பா. விசுவாசத்தால் சமூகத்தில் பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை கொடுத்து பலப்படுத்துவீராக. கிருபையினால் பெய்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. பெற்றவரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. சுனாதா, தேவையெல்லாம் நீர்தானே. கண்மலை நீர்தானையா,
கரம் பிடித்து தாங்குகிறீ. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. பாக்கியம் நீரே எனது உயிர் துடிப்பு. உம்மோடு வாழ்வதே என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உமது விருப்பம் போல் நடத்துகிறீ, முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீ. உமது விருப்பம் போல் நடத்துகிறீர், முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. நாட்களெல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வே. உலகில் வாழும் நாட்களெல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வே. உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளே, உம்மையை நம்பி வாழ்ந்திருப்பே. அடைக்கலமாய் கொண்டுள்ளே, உம்மையை நம்பி ஆழ்ந்திருப்பே. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு.